இஸ்ரேல் நாடு ஈரான் நாட்டுக்குள்ள புகுந்தாங்க. அதிரடியா ஒரு சில தாக்குதல் நடத்தினாங்க. அதை தொடர்ந்து ஈரான் நாடுமே இஸ்ரேல் நாட்டை தாக்குனாங்க. அந்த தாக்குதல் என்பது இப்பொழுது போராக மாறி இருக்கிறது. இந்த தாக்குதலை பற்றி இஸ்ரேலிடம் கேட்டபொழுது அவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஈரானுக்குள்ள அணு உலைகள் இருக்குது, அவங்க அணுகுண்டை தயாரிக்க முயற்சி பண்றாங்க. ஒருவேளை ஈரான் நாடு அணுகுண்டை கண்டுபிடித்து விட்டால் அது இஸ்ரேலினுடைய இறையாண்மைக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால தான் நாங்க தாக்கினோம் அப்படின்னு இஸ்ரேல் பதிலும் கொடுத்தாங்க. ஈரான் நாடு ரகசியமாக அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டிருந்த சமயத்துல இஸ்ரேல் தங்களுடைய உளவு அமைப்பான மொசாத் மூலமாக அனைத்தையுமே கண்டுபிடிச்சு மிகவும் துல்லியமாக தாக்குதல் நடத்தி ஈரான் நாட்டினுடைய மிக பெரும் தளபதிகள் மற்றும் மிக பெரும் சயின்டிஸ்டுகளை கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு துல்லியமான தாக்குதலை இஸ்ரேல் இப்பதான் முதல்ல பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதற்கு முன்பே அவங்க பல முறை பண்ணிருக்காங்க. அப்படி இஸ்ரேல் இதற்கு முன்பு நடத்திய மிகவும் துல்லியமான ஒரு தாக்குதல் அப்படின்னா அது எகிப்து மேலதான். எகிப்து நாடு இஸ்ரேலை அழிக்கணும் அப்படின்னு நினைச்ச பொழுதே இஸ்ரேல் தங்களுடைய விமானப்படை மூலமாக எகிப்தின் மிகப்பெரிய விமானப்படையை வீழ்த்தினாங்க. இஸ்ரேல் எப்படி எகிப்தை வீழ்த்தினாங்க, இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நடந்த அந்த 6 நாள் போர்ல இஸ்ரேல் எப்படி வெற்றி அடைஞ்சாங்க என்பதை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். 1948 மே மாதம் 14ஆம் தேதியன்று இஸ்ரேல் எனப்படும் ஒரு புதிய நாடு உலகத்தில் பிறந்தது. இஸ்ரேல் நாடு உருவான உடனே அரபு நாடுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இஸ்ரேல் மீது படையெடுத்து போனாங்க. இஸ்ரேலும் மேற்கத்திய நாடுகள் துணையுடன் அந்த போரை எதிர்கொண்டது. 1948ஆம் ஆண்டு நடந்த அந்த போரினை முதலாவது அரேபிய இஸ்ரேல் போர் என்று சொல்லுவாங்க. அடுத்ததாக 1956ஆம் ஆண்டு எகிப்து நாடு சூயஸ் கால்வாயை தங்கள் நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. அதன் பிறகு இஸ்ரேல் நாட்டு கப்பல்கள் இந்த வழியாக பயணிக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாங்க. இதனால இஸ்ரேல் நாடு பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் துணையுடன் மீண்டும் எகிப்துக்குள்ள போர் பண்ணாங்க. இந்த போரானது இரண்டாவது இஸ்ரேலிய அரேபிய போர் என்று அழைக்கப்பட்டது. அடுத்ததாக 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்று இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் ஒரு போர் தொடங்குகிறது. அந்த போர் தான் மூன்றாவது அரேபிய இஸ்ரேல் போராகும். இதுல முதல் 2 போர்களை துவங்கி வைத்தது யாரு அப்படின்னா அது அரபு நாடுகள் தான். ஆனால் இந்த மூன்றாவது போரை துவங்கி வைத்தது யாரு அப்படின்னா அது இஸ்ரேல். 1956ஆம் ஆண்டு சூயஸ் கால்வாய் பிரச்சனை காரணமாக ஒரு போரானது ஏற்படுகிறது. அந்த போர்ல இஸ்ரேல் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் துணையுடன் எகிப்து மீது மிக பெரும் தாக்குதல் நடத்துறாங்க. அதனால அந்த போர்ல எகிப்துக்கு மிக பெரும் சேதமாக இருந்தது. இதன் பிறகு எகிப்து எப்படியாவது இஸ்ரேலை இங்கிருந்தே காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு மிக பெரும் திட்டங்கள் அனைத்தையுமே போட்டுக் கொண்டிருந்தாங்க. இந்த செய்தியை மொசாத் எனப்படும் ஒரு உளவமைப்பு மூலமாக இஸ்ரேல் முன்கூட்டி தெரிஞ்சு கொண்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் எகிப்து நாடு என்பது ஒரு வலிமையான ஒரு ராணுவ நாடாகவும் இருந்தது. எகிப்து கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்திலேயே 600 விமானங்கள் இருந்தன. அந்த விமானங்கள் அனைத்துமே ரஷ்ய நாடு எகிப்து கொடுத்தது. அது அனைத்துமே அதிநவீன விமானங்கள். இது மட்டுமல்லாம அன்றைய காலகட்டத்தில் எகிப்து நாடு ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு ஆதரவாக இருந்தது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் இருந்த விமானப்படையின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா வெறும் 200 தான். எகிப்து கிட்ட இவங்களோட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. எகிப்தினுடைய 600 விமானங்களும் இஸ்ரேலுக்குள்ள வந்தால் உலக வரைபடத்தில் இருந்து இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாடு இருக்காதுங்கிறத இஸ்ரேலும் தெரிஞ்சு கொண்டாங்க. இதனால எகிப்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே ஒட்டுமொத்த விமானப்படி நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்னு இஸ்ரேல் ஒரு திட்டம் போட்டாங்க. அதற்காக அவங்க மொசாத்தை பயன்படுத்தினாங்க. அன்றைய காலகட்டத்தில் மொசாத்தின் தலைவராக இருந்தது யாரு அப்படின்னா அது மெயிர் அமிட் என்பவர். இவர் தான் மொசாத்தின் தலைவராக இருந்து நடந்த அந்த போரில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரும் வெற்றியும் தேடி கொடுத்தாரு. அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேல் தங்களிடம் இருந்த விமானம் ஓட்ட தெரிந்த உளவாளிகள் அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமாக எகிப்துக்குள் அனுப்பி வைக்கிறாங்க. அனைத்து வகையான ஆவணங்களையும் போலியாக தயார் செய்து எந்த ஒரு சந்தேகமே வர முடியாதபடி இஸ்ரேலினுடைய உளவாளிகள் எகிப்துக்குள் நுழைஞ்சிட்டாங்க. அப்படி உள்நுழைந்த அனைத்து உளவாளிகளும் எங்க சேர்றாங்க அப்படின்னா எகிப்தினுடைய ராணுவத்துக்குள்ள சேர்ந்து அவங்க விமானப்படை வீரர்களாக மாறுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் எகிப்து விமானிகள்ல ஒரு 100 பேர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல 30 பேர் மொசத்தை சேர்ந்த ஆட்களாக தான் இருந்தாங்க. இந்த அளவுக்கு துல்லியமாக அவங்க காய் நிறுத்தி கொண்டிருந்தாங்க. அடுத்ததாக இஸ்ரேல் LAP எனப்படும் ஒரு குழு உருவாக்குனாங்க. இந்த LAP அப்படின்னு என்னன்னா மனநல மருத்துவர்களை கொண்ட குழு. இந்த குழுவில் இருந்த அனைவருமே மனநல மருத்துவர்கள் தான் இருந்தாங்க. இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா எகிப்தினுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய விமானிகளை மிகவும் தீவிரமாக கண்காணித்து அவர்கள் செய்யக்கூடியது அனைத்தையுமே இஸ்ரேலுக்கு அனுப்பணும். இதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வேலையாக இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் இந்த LAPயில் இருந்த குழுவினர் அனைவருமே எந்த அளவுக்கு துல்லியமா கண்காணிச்சாங்க அப்படின்னா ஒரு விமானி எத்தனை மணிக்கு வீட்டில இருந்து கிளம்பி எத்தனை மணிக்கு அவருடைய அலுவலகத்துக்கு போறாரு, அவர் போட்டிருக்கக்கூடிய உடை என்ன, அவரு எந்தெந்த மாதிரியான விஷயங்களை பண்றாரு, அவரு வீட்டு தவிர வேற எங்கெங்கெல்லாம் போறாரு, அவருக்கு இருக்கக்கூடிய பிற பழக்க வழக்கங்கள் என்ன, மனைவியை தவிர்த்து வேற யாரு கூட தொடர்புல இருக்கிறாங்களா, இளம் வயதில் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்படி அனைத்து தகவல்களுமே இவங்க சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு நிகழ்வு என்பது ஒரு 3 மாத காலமாக நடக்கிறது. 3 மாதத்துல இந்த LAP குழுவினர் எகிப்தினுடைய விமானிகளை மிகவும் துல்லியமாக கவனிச்சு அனைத்து தகவல்களையும் இவங்க இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க.
இதன் பிறகு இஸ்ரேலினுடைய மொசாத் என்ன பண்றாங்க அப்படின்னா, எகிப்தினுடைய ஒரு விமானியின் வீட்டுக்கும், அதாவது இவர்கள் கண்காணித்த ஒரு விமானியின் வீட்டுக்குமே ஒரு தபால் அனுப்புறாங்க. அதுல ஒரு கடிதம் இருக்கிறது. உங்களுடைய கணவர் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு, இது மாதிரி பல பேரோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஆதாரமாக பல புகைப்படங்களையும் வச்சு அனுப்புறாங்க. இந்த மாதிரி இன்றைய காலகட்டத்துல எகிப்தின் ஒட்டுமொத்த விமானிகளின் வீட்டுக்குமே இந்த மாதிரியான தபால் போகுது. இதன் காரணமாக அந்த விமானிகளின் வீட்டுல மிக பெரும் குடும்ப பிரச்சனைகளும் இருக்கிறது. இதனால பல விமானிகள் அவங்களுடைய வீட்டுக்கே போகாம ராணுவத்திலே இருக்கிறாங்க. பல பேர் குடும்ப பிரச்சனை சரி பண்ணுவதற்காக நீண்ட நாட்கள் விடுமுறை விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு குழப்பத்தை அன்றைய காலகட்டத்துல மொசாத் ஏற்படுத்தினாங்க. மறுபுறம் என்ன நடக்குது அப்படின்னா, விமான தளத்துல விமானங்கள் எப்படி இருக்கிறது, அவங்க எத்தனை மணிக்கு விமானத்துல எரிபொருள் நிரப்புறாங்க, எத்தனை மணிக்கு அது பறக்குது, எத்தனை மணிக்கு அவங்க கண்காணிக்கிறாங்க போன்ற மிக துல்லியமான தகவல்களை எகிப்தின் விமானப்படைக்குள் நுழைந்த மொசாத் உளவு வீரர்கள் இஸ்ரேலுக்கு கொடுக்கறாங்க. இப்போ இஸ்ரேலுக்கு அனைத்து தகவல்களும் வந்துவிட்டது. மறுபுறம் என்ன அப்படின்னா, பல விமானிகள் அவங்க வேலையை விட்டுட்டு அவங்க விடுமுறையில அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இந்த சமயத்துல எகிப்தினுடைய விமானப்படை என்பது பலவீனமாக இருந்தது. அடுத்ததாக இஸ்ரேல் தங்களிடம் இருந்த 200 விமானங்களை பயன்படுத்தி எகிப்து நாட்டுக்குள்ள புகுந்து அந்த 600 விமானங்களை அழிக்கணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அன்றைய காலகட்டத்தில் இஸ்ரேலுக்கு இருந்த மிக பெரும் சவால் என்ன அப்படின்னா, எதிரி நாட்டு ரேடாருக்குள்ள மாட்டிக்கொள்ளாம எகிப்துக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய விமானங்களை தாக்கி அளிக்கணும். இது மிக பெரும் சவாலாக இருந்தது. இதனால இஸ்ரேல் முன்கூட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, பல மாதங்களாகவே இஸ்ரேல் தங்களுடைய விமானங்களை அந்த நாட்டு எல்லையில பறக்க விட்டாங்க. இதனால அவர்களின் ரேடார் என்பது குழம்பி போயிருந்தது. இதன் பிறகு திட்டம் போட்ட மாதிரியே 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்று காலை 7:10 மணி அளவில் இஸ்ரேலினுடைய 200 விமானங்களில் 16 விமானங்கள் மட்டும் முதல்ல எகிப்துக்குள்ள மிகவும் தாழ்வான உயரத்தில் பறந்து நுழைறாங்க. அப்படி போன விமானங்கள் சரியாக 7:40 மணி அளவில் எகிப்தினுடைய விமான தளத்தில் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த அனைத்து விமானங்கள் மீதும் சரமாரியாக குண்டுமழை பொழிகிறாங்க. எகிப்து நாட்டு ராணுவம் என்ன நடக்குது என்று அறிந்து கொள்வதற்கு முன்னாடியே அடுத்ததாக இஸ்ரேலினுடைய மீதம் இருந்த 184 விமானங்களும் எகிப்துக்குள்ள அதிரடியாக நுழைந்து எகிப்தினுடைய ஒட்டுமொத்த விமானப்படையுமே தாக்கி அழிச்சிட்டாங்க. நடந்த அந்த ஆபரேஷன்ல எகிப்தினுடைய ஒட்டுமொத்த விமானங்கள்ல பெரும்பான்மையான விமானங்கள் மிக பெரும் சேதம் அடைந்திருந்தது. எஞ்சியது ஒரு சில விமானங்கள் மட்டும்தான். அதே சமயத்துல இஸ்ரேலுக்கு எவ்வளவு இழப்பு அப்படின்னா, ஒரு 18 விமானங்கள் தான் இழப்பு. அதிலேயுமே பாதி தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் விபத்துக்குள்ளானது. எகிப்து நாடு இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுக் கொண்டிருந்த சமயத்திலேயே இஸ்ரேல் நாடு தங்களுடைய உளவு அமைப்பான மொசாதை பயன்படுத்தி அனைத்தையுமே கணித்துக் கொண்டு எகிப்து நாட்டினுடைய ஒட்டுமொத்த விமானப்படையுமே காலி பண்ணாங்க. இது எகிப்துக்கு ஒரு மரண அடியாக இருந்தது. இதன் பிறகு எகிப்து நாடு அரபு நாடுகள்கிட்ட பேசுறாங்க. இஸ்ரேல் இந்த மாதிரி எகிப்து மீது தாக்குதல் நடத்திட்டாங்க, இனிமே இஸ்ரேல் எனப்படும் ஒரு நாடே இருக்கக்கூடாது, அனைவருமே ஒன்றிணைங்கள் அப்படின்னு எகிப்து கூப்பிடுறாங்க. அதற்கு அனைத்து அரபுலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு குடையின் கீழ் தயாராகிறாங்க. இதன் பிறகு 6 நாள் யுத்தம் என்பதும் தொடங்குகிறது. நடந்த இந்த 6 நாள் யுத்தத்துல இஸ்ரேல் நாடு வழக்கம் போல மேற்குலக நாடுகள் துணையோடு போர்க்களத்தில் இறங்குறாங்க. மறுபுறம் எகிப்து, ஜோர்டான், சிரியா மற்றும் அவர்களுக்கு பின்பு பல அரபுலக நாடுகளும் துணை நின்றது. 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி என்று 6 நாள் போர் என்பது தொடங்குகிறது. போரின் முடிவில் இஸ்ரேல் மிக பெரும் வெற்றி அடைகிறாங்க. இஸ்ரேல் எப்படி அந்த போர்ல வெற்றி அடைஞ்சாங்க, சுற்றி இருந்த அனைத்து பகை நாடுகளையும் எப்படி தரமட்டம் பண்ணி தங்களுக்கென ஒரு இருப்பிடத்தை நிலையாக அமைத்துக் கொண்டாங்க என்பதை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி.